இப்போ தேன் பார்த்தீங்கன்னா, கடந்த காலங்கள்ல மக்கள் சாப்பிட்ருக்க மாட்டாங்க. தேன் எப்படின்னா, நீங்க மலை தேனீ பார்த்தீங்கன்னா, மலை தேனீ தான் இந்த பக்கம் பெரும்பாலான நம்ம உலகத்தில நாட்டு தேனீங்கிறது, சின்ன வகையான தேனீங்கிறது ஒரு சில பகுதிகள்ல தான் இருக்கும். தென் தமிழ்நாட்டில இருக்கும். ஆனா மலைகள்லலாம் பார்த்தீங்கன்னா, மலை தேனீ தான் இருக்கும். அப்புறம் இங்க வட தமிழ்நாடு, இந்த விழுப்புரம், திண்டிவனம் இங்கலாம் பார்த்தீங்கன்னா, மலை தேனீ இருக்கும். மலை தேனீங்கிறது ஒரு 10 தேனீ கொட்டினாலே நீங்க செத்து போயிருவீங்க. செத்து போயிடுவாங்க. ஒரு 4 தேனீ கொட்டிச்சுனாலே அவங்க நிலைமை கவலைக்கிடம் தான். அதனால் அதை பார்த்தாலே பயப்படுவாங்க. அப்போ இன்றைக்கி அந்த தேனை எப்படி எடுக்கிறாங்க அப்படின்னா, மலை தேனீயெல்லாம் எப்படி எடுக்கிறாங்க, பாதுகாப்பு கவசம் போட்டுட்டு தான் எடுக்கிறாங்க. மூஞ்சி முகம் எல்லாத்தையும் மூடிப்பாங்க. ஏன்னா கொட்டிச்சுன்னா செத்து போயிடுவாங்க. அப்போ ஆடைகள் கண்டுபிடிக்கப்படாத காலங்களில் மனிதர்கள் தேன் சாப்பிடலான்னு நான் சொல்கிறேன். ஏன்னா பாதுகாப்பு கவசம் அவங்களால இல்லை. இப்போ ஆடை தானே ஒரு ஆடையாக ஒரு பாதுகாப்பு கவசத்தை அணிந்து கொண்டு தான் அந்த தேனையை அவங்க எடுத்து சாப்பிட்றாங்க. தேனையை எடுத்துட்டு அப்போ ஆடைகள் இல்லாத காலம் இருக்குல்ல, ஒரு கற்காலம். கற்காலங்கிறது என்னது, 5300 வருஷத்துக்கு முன்னாடி தான். ஏன்னா இரும்பு கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு தான் உலோகங்கள் கண்டுபிடிக்கப்படுகிறது. முதல்ல கண்டுபிடிக்கப்பட்ட உலோகம் இரும்பு தான். அப்போ இரும்பே 5300 வருஷத்துக்கு முன்னாடி தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. தமிழ்நாட்டில் கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்படி இருக்கும்போது அதற்கு முன்னைய காலம் எது, கற்காலம். அப்போ கற்காலத்தில் மக்கள் என்ன பண்ணுறாங்க, கண்டிப்பாக ஆடை இல்லாமல் தான் இருந்திருப்பாங்க. ஆடையை உற்பத்தி செய்கிற தொழில்நுட்பம் அவர்களிடம் இருந்திருக்காது. அதனால பார்த்தீங்கன்னா ஆடை அவங்களால இப்போ ஒரு தேன் எடுக்க போகிறாங்க, ஒரு பாதுகாப்பு கவசம் அவங்களால செய்ய முடியாது. ஒரு பாதுகாப்பு கவசம், ஒரு இலைகள் எல்லாம் செஞ்சு ஒரு பாதுகாப்பு கவசத்தை உருவாக்குவாங்களா, அது ரொம்ப கடினம், ரொம்ப சிரமம். அதில் அவ்வளோ உத்தரவாதம் கிடையாது. தவறுதலாக நீ ஏதாவது இலைகளெல்லாம் வச்சு ஒரு பாதுகாப்பு கவசம் முழுவதுமாக உடம்பை மூடி ஒரு மலை தேனீயில் நீ கை வைக்கிற அப்படின்னா, அது தப்பி தவறி ஒரு 2-3 கொட்டு உனக்கு விழுந்துச்சுன்னா அப்போ நீ இறந்து போயிடுவோம். உனக்கு சிகிச்சையும் செய்ய முடியாது. அப்படின்னா அப்போது இந்த பாதுகாப்பு கவசம் ஏற்படுத்த முடியாத, உருவாக்க முடியாத இந்த கற்காலம், ஒரு 5300 வருஷத்துக்கு முன்னாடி மனிதர்கள் தேன் சாப்பிட்ருக்க மாட்டாங்க. தேன் இப்போ தான் எப்போ அந்த ஆடை கண்டுபிடிச்சாங்களோ அப்போ தான் அந்த பாதுகாப்பு கவசத்தெல்லாம் ஏற்படுத்திக்கிட்டு முகத்தெல்லாம் மூடிக்கிட்டு அந்த தேனை எடுக்கிறாங்க. அப்படின்னா நம்ம இதிலேருந்தே தெரிஞ்சுக்கலாம், கடந்த காலங்களில் மனிதர்கள் தேன் சாப்பிட்ருக்க மாட்டாங்க அப்படிங்கிறது. தேன் என்பது அப்போ மனிதர்களின் உணவாக பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக, லட்சக்கணக்கான ஆண்டுகளாக மனித உணவு பட்டியலில் இல்லை. மனிதர்கள் தேன் சாப்பிடவில்லை. தேன் ஒரு ஆபத்தான உணவாக பார்க்கப்பட்டிருக்கிறது. அது பக்கமே போயிருக்க மாட்டாங்க, தேனி பக்கமே போயிருக்க மாட்டாங்க. எப்போ ஆடை கண்டுபிடிச்சாங்களோ அப்போ தான் அந்த கவசங்களை கண்டுபிடித்து, அதுவும் ஆடை ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி கூட இல்லை, இப்போ தான் அதற்கான கவசங்கள்லாம் வருது. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து அந்த பாதுகாப்பு கவசங்களை அணிந்து கொண்டு அப்போ தான் தேன் எடுக்கிறாங்க. அப்போ தான் அந்த தைரியமே மனிதர்களுக்கு வருது. அப்போ இப்போ தான் அது மனிதர்கள் சாப்பிட்டுட்ருக்காங்க. இப்போ 2040 அப்புறம் இந்த இயந்திர அறிவியலும் செயலிழக்க போகுது. அப்படி இருக்கும்போது இந்த தொழிற்சாலைகள், ஆடை தொழிற்சாலைகள் எல்லாமே செயலிழந்துடும். உங்கள் பிளாஸ்டிக்கு, அந்த பாதுகாப்பு கவசம் எதுவுமே உங்களுக்கு உற்பத்தி செய்ய கிடையாது. இயற்கையிலேருந்து ஒரு பொருளை எடுத்து ஒரு கவசத்தை உங்களால் செய்ய முடியாது. அது ரொம்ப ரிஸ்க்கு, அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது, அது முடியவும் முடியாது. அப்படின்னா 2040 அப்புறம் இந்த இயந்திர அறிவியலும் செயலிழந்த பிறகு அப்போ மனிதர்களால் போக போக இப்போ நாம் வச்சுருக்கிற கவசம் தான் நம்ம கையில், நம்ம வச்சுருக்கிற ஆடைகள் தான் நம்ம கையில். அது எவ்வளோ காலம் இருக்குமோ அது வரைக்கும் ஒருவேளை அவங்க தேன் எடுக்கலாம், தேன் எடுத்து சாப்பிடலாம். அதன் பிறகு இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் இந்த மாதிரி தற்சார்பு வாழ்க்கை முறையில் இந்த மாதிரியான ஆடைகள், கவசங்கள் இது எதுவுமே உங்களுக்கு கிடைக்காத போது நீங்கள் கண்டிப்பாக எதிர்காலத்தில் தேன் சாப்பிட முடியாது. ஆபத்தான் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால் தேன் சாப்பிடக்கூடாது. தேன் மனிதர்களின் உணவு இல்லை. உயிரை பணயமாக வச்சலாம் நீ எதையுமே சாப்பிடாத, உன் உயிர் தான் உனக்கு முக்கியம். நீ அதனால் தேனீக்களிடமிருந்து விலகியே இரு.